அந்த பாதிக்கப்பட்ட பெண் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் வாழ்க்கை எல்லாத்தையும் ஏதோ ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. 10 பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருந்தாலும் தவறு நடந்திருந்தாலும் அது வந்து இவங்க மௌனமா இருந்ததுனால தானே நடந்திருக்கும். அந்த புகார்ல இவங்க ஒரு கையெழுத்து போட்டா போதும், இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க வேதனையில் இருக்காங்க, அதுல இருந்து விடுபட முடியாம இருக்காங்க, அதெல்லாம் கரெக்ட். ஒரு கையெழுத்து தானே, அதை போட்டுக்கலாமே. அட்லீஸ்ட் இது வந்து மியூசிக் அசோசியேஷன் கொண்டு போயிருக்கலாம், அங்கே அவங்களுடைய சங்கத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் நான் பாட போன இடத்துல புகார் செஞ்சிருப்பேன். சினிகார நேயர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா சர்ச்சைகள்ல யார் இருக்கா அப்படின்னா ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது சிங்கர் ஸ்வாகதா அவங்களோட இஷ்யூ வந்து இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. அதாவது மெட்ராஸ் எப்ஸ்டீன் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இஷ்யூ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னதுமே அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப வலியாக தான் இருந்துச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நிறைய அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் ஓகே தான், அவங்க சொல்கிறது நியாயம்தான். அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது சரியாக தான் இருக்கும். ஏன்னா பாதிக்கப்படாமல் அவங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னும் போது அவங்களுடைய வலி வேதனைகளை அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. 7 வருஷம் கழித்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அவங்க பக்கம்தான் நிற்கணும், அதுதான் நியாயம், அதுதான் அறம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. இந்த பேட்டி 1 வாரம் ஆச்சு ஸ்வாகதா கொடுத்து. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிஷிகேஷில் இருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில இருந்து நான் தப்பிச்சு ஓடி பொழைச்சி அங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில இருந்து தப்பிச்சு ஓடி போற அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஒன்றும் கெட்டு போயிடல. இன்னைக்கு எல்லாம் பெண்கள்லாம் எல்லா பக்கமும் சுதந்திரமா தான் இருக்காங்க. லேட்டா வேலைக்கு போயிட்டு வரதுல இருந்து எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. குற்றங்கள் எல்லா இடங்கள்லயும் 1-2 நடக்கத்தான் செய்யும். ஆனா பொதுவா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா அப்படின்னா நிச்சயமா நல்லா இருக்கு. இப்ப சமீபத்துல நடந்த தேர்தல் கூட பாத்தீங்கன்னா அமைதியா நடந்தது, தமிழ்நாட்டுல அற்புதமா நடந்தது. ஸோ அப்படி ஒரு அமைதி பூங்காவை தான் தமிழ்நாடு வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்குன்னும் போது எதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து தப்பிச்சு ஓடி போய் ரிஷிகேஷ்ல இருக்கணும்? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 7 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. ஒரு இசையமைப்பாளர் மேல அவங்க வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டு சொல்றாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை 7 வருஷமா எதுக்கு அவங்க வாயே திறக்காம இருந்தாங்க? ஏன் வந்து அது வந்து போலீஸ் இருக்கு, நீங்க வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம், புகார் கொடுத்துருக்கலாம். அப்படி புகார் கொடுத்துருந்தாங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கே புகார் கொடுத்துருந்தாங்கன்னா இம்மீடியட்டா போலீஸ் வந்து விரைந்து அந்த ஸ்டுடியோக்கு போயிருப்பாங்க. அங்க வந்து விசாரணை பண்ணியிருப்பாங்க. அங்க ஏதாவது ஆதாரங்கள் இருக்கான்னு பார்த்திருப்பாங்க. ஆதாரங்கள் இருந்திருக்கலாம், கிடைச்சிருக்கலாம். ஏன்னா இவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வந்து மூடிட்டு வந்து என்னைய வந்து இப்படி செக்ஷுவல் அபியூஸ் பண்ணாரு, நான் தப்பிக்க முடியல, கத்த முடியல, கதற முடியல, அதாவது நான் விரும்பாத ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பல பெண்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சிசிடிவில ரெக்கார்ட் ஆகிற அந்த ஃபுட்டேஜ் வந்து போட்டு அவருடைய லேப்டாப்ல பார்த்து ரசிப்பாரு. கோரஸ் பாட வர சின்ன சின்ன பெண்கள் அவங்களுடைய அந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து ஒரு மாதிரி கோர பார்வை, ஒரு மாதிரி காம பார்வை, ஒரு மாதிரி வக்ர புத்தி பிடிச்ச மாதிரி பார்ப்பாரு, ரசிப்பாரெல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா, ஒரு புகார் கொடுத்திருந்தா விசாரணை நடந்திருக்கும். ஒருவேளை அது உண்மையா இருந்திருந்தா அன்னைக்கே வந்து வழக்கு பதிவு செய்து அந்த மியூசிக் டைரக்டர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு 7 ஆண்டு சிறையோ ஏதோ ஒண்ணு சட்டப்படி தண்டனை அவர் கிடைச்சிருக்கலாம். அப்படி கிடைத்து இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இப்ப அவங்க பதிவு பண்றாங்க. அதையும் அவங்க தான் பதிவு பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா ஒரு சிங்கர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுதாங்க, நான் கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சிங்கர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் அதே மாதிரிதான், உனக்கு நடந்த மாதிரிதான் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அழுதாங்க. இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ 7 வருஷத்துல இருந்து இவங்க மௌனமா இருந்ததுனால சொல்றேன் நானு. ஒரு 50 பெண்ணு, ஒரு 60, 100 எது வேணா நடந்திருக்கலாம், ஒரு 20, 10 எது வேணா நடந்திருக்கலாம். 10 பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருந்தாலும் தவறு நடந்திருந்தாலும் அது வந்து இவங்க மௌனமா இருந்ததுனால தானே நடந்திருக்கும். இவங்க அன்னைக்கே அது வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா, வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காதுல்ல. அது ஏன் செய்யல? ஒரு தைரியமான ஒரு பின்புலத்துல இருந்த ஒரு பெண்மணியா தான் நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க மாயான்னு இருக்காங்கல்ல, பிக் பாஸ்ல இருந்தாங்க, அவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஒரு தைரியமான பொண்ணுதான் அவங்க வந்து இந்த ஸ்வாகதாவோட தங்கச்சி. சோ ஒரு 4 பெண்களோட பிறந்திருக்கிறாங்க, சகோதரிகளோட. இவங்க 2 அக்கா இருக்காங்க, இவங்க இருக்காங்க, இந்த மாயா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே தைரியமான பெண்கள். அம்மா அப்பா இருக்காங்க, சுற்றம் எப்படி பார்த்தாலும் சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி, அங்காளி எல்லாம் இருப்பாங்கல்ல. அது இல்லாம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. இவங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து அன்னைக்கே புகாரா கொடுக்காம மௌனமா இருந்துட்டு 7 வருஷம் கழிச்சு, அதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு சந்தேகம் வரக்கூடிய பாயிண்ட், அவங்கள நம்ம தப்பாவே சொல்லல, நமக்கு எழக்கூடிய சந்தேகங்களை தான் நம்ம இங்க வந்து பதிவு பண்றோம்.
7 வருஷம் கழிச்சு திடீர்னு எதுக்கு இந்த பேட்டி, ஓகே என்ன காரணம், என்ன நோக்கம் அப்படிங்கிற கேள்விகள் இதன் பின்னணியில நமக்கு எழுது. ஓகே ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இப்ப இந்த கேள்வி இருக்குல்ல, இதுல பல பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு அந்த சூழல்லையும் அந்த மனநிலையிலிருந்து விடுபடுறதுக்கே ஒரு சில காலங்கள் தேவைப்படும். அந்த விடுபட்ட பிறகுதான் ஓகே நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். அப்ப அதனால சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பதில் எல்லா சைட்ல இருந்தும் வருது. அண்ட் அவங்க சொல்றது என்னன்னா, நான் ஒரு தடவை போய் கேட்க போகும்போது என்னை வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்ற இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட். அதையும் நானும் வந்து கன்சிடர் பண்றேன். ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்ட பெண் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம், வாழ்க்கை எல்லாத்தையும் ஏதோ ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாருமே ஒரு கற்பனை இருக்குல்ல, ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும், குழந்தை குட்டி, குடும்ப வாழ்க்கை எல்லாம் ஒரு கற்பனை பண்ணியிருப்பாங்க. அதை வந்து முழுசா ஒருத்தன் வந்து திடீர்னு வந்து ஒரு காமுகன் வந்து சிதைச்சிட்டான், ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டான், எதிர்கால கனவே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான்னும் போது, அதுவும் இல்லாமல் ஒரு பெண் அவங்களுக்கு இப்படி ஒரு பாலியல் துன்புறுத்தல், அது உடல் அளவில் ஏற்பட்ட துன்புறுத்தலாக இருந்தால் கூட மனதளவில் மிகப்பெரிய ஒரு வடுவாகவும் பாதிப்பாகவும் அவங்களுக்கு இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் நடந்த அந்த நேரத்தில் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாதிப்பிலிருந்து அவங்க வெளியில வர முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம மறுக்கல. ஆனா அந்த நேரத்துல அந்த பெண் நிச்சயமா அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. பதிவு பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நடந்த சம்பவத்தை சகோதரிகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, சொந்தக்காரவங்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நெருக்கமானவங்கிட்ட. ஸோ இப்படி இருக்கிற போது இவங்கெல்லாம் வந்து இப்போ சேர்ந்து அவங்களுக்கு சமாதானப்படுத்த வேண்டியது யாரு? இப்படி நடந்து போச்சுமா, நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் மேலும் யாராவது, அதானுங்க ஒரு சமூக பார்வையா, மேலும் யாராவதுங்க தாண்டி அவங்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுவும் ஒரு பக்கம், அதாவது அவங்களுக்கான, சரியா சொன்னீங்க, அதுவும் ஒரு பக்கம் அவங்களுக்கான நீதியும் கிடைக்கணும், மற்றவர்களும் பாதிக்கப்படக்கூடாது. அவங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அளவுக்கு வந்து இதை கம்பேர் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு காமுகன் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து பல பெண்களை வேட்டையாடிட்டு இருக்கானா, சூறையாடிட்டு இருக்கானா, நீலப்படங்களை பதிவு பண்ணி வந்து அவன் பார்த்து ரசிக்கிறானா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது இல்லையா? அப்ப அந்த சுற்றத்துல உள்ளவங்க நிச்சயமா ஒரு ஆறுதல் கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு அதுல இருந்து வெளியில வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். அவங்களே சொல்றாங்க கவுன்சிலிங் போய் தான் வெளியில வர முடியுது, மிகப்பெரிய பாதிப்பு இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த பேட்டி கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க கை நடுங்குது, அழுகுறாங்க. அந்த நிகழ்ச்சியை சொல்லும் போது அவங்க ஒரு மாதிரி பதட்டம் ஆகுறாங்க. இதெல்லாம் இருக்கு. 7 வருஷம் கூட கழிச்சு கூட அந்த பாதிப்பு இருக்கு அவங்களுக்குன்னும் போது அதை நம்ம மதிக்கிறோம், அதை நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களை சுற்றி ஒரு வளையம் இருப்பாங்களா சார்? ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னா அப்பா அம்மா சும்மா விடுவாங்களா? அம்மா கொதிச்சு பேச மாட்டாங்களா? அப்பா கொதிச்சு பேச மாட்டாங்களா? சகோதரிகள் இருந்திருக்கிறாங்க. இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா, பெண்கள் பொதுவா அவங்களுடைய அந்தரங்க பல விஷயங்கள், ஏன் கணவன் கிட்ட நடக்கக்கூடிய விஷயங்களை கூட பெண்கள் வந்து தாய்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. ஆண்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா பெண்கள் அப்படி ஒரு இன்டிமேட்டா பழகுவாங்க தாய்கிட்ட எல்லா விதத்திலையுமே. அப்படி இருக்கும்போது சகோதரிகள்கிட்டையும் தாய்கிட்டையும் இதை பதிவு பண்ணிருப்பாங்கன்னும் போது அவங்களாவது இதுக்கு ஒரு நீதி வேணும்னு நினைச்சிருக்கிறது தான் சரியா இருந்திருக்கும். அதை அவங்க சமாதானப்படுத்தி புகார் கொடுக்க வச்சிருக்கணும். புகார் தானே சார், ஒரு கையெழுத்து போட்டா புகார், ஒரு புகாரை வந்து ஒரு வக்கீல் மூலமா ரெடி பண்ண முடியும். அந்த புகார்ல இவங்க ஒரு கையெழுத்து போட்டா போதும், இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க வேதனையில் இருக்காங்க, அதுல இருந்து விடுபட முடியாம இருக்காங்க, அதெல்லாம் கரெக்ட். ஒரு கையெழுத்து அதை போட்டுக்கலாமே. அவங்க சார்பா கூட வந்து வேற ஒருத்தவங்க வந்து தாய் தகப்பன் கூட புகார் கொடுக்கலாமே. யாருமே கொடுக்கல போது அது இன்னைக்கு 7 வருஷம் கடந்துருச்சு சார். 7 வருஷம் கடந்தா கூட என்ன கேள்வி அப்படின்னா, திடீர்னு எதுக்கு இந்த பேட்டி, ஏன் இந்த பேட்டி, அந்த பேட்டி பின்னாடி என்ன இருக்கு, என்ன பின்னணி, என்ன உள்நோக்கம்? சரி, 7 வருஷமா வந்து சொல்ல முடியாத விஷயத்தை 7 வருஷம் கழிச்சு ஏன் சொன்னீங்க? 2 வருஷத்துல சொல்லியிருக்கலாம் இல்லையா, 1 வருஷத்துல சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்பயும் இந்த கேள்வி வந்திருக்கும், ஏன் 1 வருஷம் கழிச்சு வந்து சொன்னீங்க, ஏன் 2 வருஷம் கழிச்சு சொன்னீங்கன்னு. ஒரு காலதாமதம் பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு டிகேட், 10 ஆண்டுகள் கிட்ட நெருங்கக்கூடிய ஒரு காலத்துக்கு அப்புறம் இதை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல அவங்க வந்து நல்ல செட்டிலா இருக்காங்க, ஆடை தயாரிக்கிற நிறுவனம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு தொழிலதிபரா வியாபாரம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி நல்ல பணம் சம்பாரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இப்போ ஏன் அதை ஓபன் பண்றாங்க? இப்போ அது ஓபன் பண்ணதுனால என்ன பிரயோஜனம்? சரி, ஒரு யூடியூப் சேனலுக்கு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. சரி, அந்த யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கறதுனால என்ன பயன் கிடைச்சிரும்? சரியா இருக்கா? இப்ப அந்த மியூசிக் டைரக்டர் மேல தண்டனை கிடைக்குமா? மியூசிக் டைரக்டர் மேல தண்டனை வருமா? இப்ப மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டாங்க, பேர் எங்கேயும் பயன்படுத்தல. இது எப்படி இப்ப பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா, அவங்க ஒர்க் பண்ண எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்க மேலேயும் பார்வைப்பட ஆரம்பிச்சிச்சு. இவங்களா இருக்குமா, இல்ல இவங்களா இருக்குமா அப்படிங்கிற பார்வை. இப்ப எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் மேலேயுமே அந்த சாயம் வந்து தெளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பேரை ரிவீல் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புறீங்க.
அதுதானங்க சரியா இருக்கும். அவங்க வந்து வெளிப்படையா இப்படி ஒரு குற்றச்சாட்டு அவங்களுக்கு வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும். நிச்சயமா பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னைக்கு டிபேட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் அப்படின்னா, அவங்க சொன்ன விஷயத்தை தான் டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களுக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய டிபேட்டபிள் மேட்டரா மாறும். அப்படின்னும்போது அந்த மியூசிக் டைரக்டர் யாருங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, சொல்லியிருக்கணும் அதுதான் சரி. அந்த நெறியாளர் கூட கேட்குறாங்க, யார் அந்த மியூசிக் டைரக்டர்னு சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது சொல்றத தவிர்க்கிறாங்க. அது எப்படி சரியா வரும்? சொல்லியிருக்கணுமா இல்லையா? இவ்வளவு வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்லும்போது அது மிரட்டல் ஏதாவது வந்துகிட்டு இருந்திருக்குமா? அந்த ஒரு கேள்வி எழும்புதுல. நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். லாஜிக்கா நீங்க திங்க் பண்ணுங்க. மிரட்டல் என்பது எத்தனை வருஷமா வரும்? தொடர்ந்து 7 வருஷமா மிரட்ட முடியுமா ஒருத்தரை? அதுவும் இங்க இருந்து ரிஷிகேஷ் போயிட்டாங்க. இல்ல பிளாக்மெயில் பண்றதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் சம்திங் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் துணிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிளாக்மெயிலுங்க? இவங்களே தன் நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பிளாக்மெயில் அதுக்குள்ள இருக்க முடியும்ன்றேன். அப்படியே பிளாக்மெயில் பண்ணிட்டு ஒருத்தன் வந்து பண்ணிட்டு இருக்கிறான். அதை வச்சு சாதிச்சுட்டு இருக்கிறான். அதை வச்சு இவங்க வாழ்க்கை இன்னும் பிற பெண்களுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னோன்னா அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஒரு பெண்ணுக்கு இருக்கா இல்லையா? பல பெண்கள் இன்னைக்கு அபியூஸ் செய்யப்படுகிறாங்க. செக்ஷுவல் அபியூஸ் எல்லா இடங்களையும் நடக்குது. எல்லாருமே மௌனமா இருந்துட்டா அப்புறம் அந்த குற்றவாளி எப்படி வெளியில வருவான்? அந்த குற்றவாளி எப்படி தண்டிக்கப்படுவாங்கிறது நம்மளுடைய கேள்வி. பெண்கள் பாதிப்பு ஏற்பட்டால், பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நிச்சயமா வாய்ஸ் அவுட் பண்ணணும். வாய்ஸ் அவுட் பண்றது தான் அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் சமுதாயத்துக்கும் நம்ம செய்யற விஷயம். நமக்கும் நம்ம வந்து ஒரு நமக்கு நேர்மையான ஒரு நீதி கிடைத்ததுங்கிற மனசாந்தி கிடைக்கணும். அதான் வந்து உண்மை. அப்படிதான் வந்து இவங்க சொல்லாம இருக்கிறது, 7 வருஷம் கழிச்சு சொல்றது, 7 வருஷம் கழிச்சு அந்த இசையமைப்பாளர் பேரை சொல்லாம். சரி மிரட்டல் வரும்னு சொல்றீங்கல்ல, அந்த இவ்வளவுத்தையும் சொல்லியாச்சு. அந்த இசையமைப்பாளர் பேரை மட்டும் சொல்லாம இருந்தா மிரட்டல் நின்று போயிருமா? மிரட்டாம இருந்துருவாரா? அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா புகாரா கொடுக்க போறேன், நான் வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்க போறேன், வழக்கு பதிவு பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவங்க பேசியே 10 நாள் ஆச்சு. ஏன் வரல? ரிஷிகேஷ்ல இருந்து இங்க சென்னைக்கு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா? ஒரு ஃப்ளைட் பிடிச்சா 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் இங்கே வரலாம். நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். ஒரு பக்கம் புகாரை அந்த மியூசிக் டைரக்டர் பேரை போட்டு இப்படியெல்லாம் எனக்கு நடந்தது. அதாவது 7 வருஷம் கழிச்சு வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. 7 வருஷம் கழிச்சு சொல்றது தப்புன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இப்பயாவது வந்து புகாரா கொடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். புகாரா கொடுங்க. ஏன் இந்த புகார் கொடுக்கறதுல என்ன தாமதம்? ஏன் தாமதப்படுத்திட்டு இருக்கீங்க? எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி வச்சார். முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடுதுக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அப்படி போது சொல்லியாச்சு, எல்லாத்தையுமே ஓபன் பண்ணியாச்சு. போது இனிமையாச்சும் தைரியமா ப்ரொசீட் பண்ணாதான் அந்த சம்பந்தப்பட்டவர் தண்டிக்கப்படுவாரு. அந்த புகாரை கொடுக்கணுமா வேண்டாமா? ரிஷிகேஷ்ல இருக்கிறது சென்னைக்கும் ரிஷிகேஷ்க்கும் தூரமா இருந்தா கூட ஃபிளைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லா பக்கமும் வந்துச்சு. 3-4 மணி நேரத்துல இங்க வந்து லேண்ட் ஆகி புகாரை கொடுக்க முடியும், திருப்பி கூட போயிட முடியும். ஆனா அது ஏன் செய்யல? ஏன் செய்ய இன்னும் 10 நாள் முன்னாடி புகார் கொடுக்க போறேன்னு சொன்னவங்க ஏன் இன்னும் புகார் கொடுக்காம இருக்காங்க? நிறைய கேள்விகள் இருக்குல்ல. ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி மட்டும் கொடுக்கறதுனால என்ன இதனால பிரயோஜனம் இருக்கும்? பரபரப்பு இருக்கும். பரபரப்பு பண்ணி என்ன பண்ண போறீங்க? எதுக்கு இந்த பரபரப்பு? ஏன் இந்த பரபரப்புங்கிறது நம்மளோட கேள்விகள் தான், நியாயமான கேள்விகள் தான். நம்ம மறுபடியும் சொல்லக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பாதிக்கப்படாம இப்படி சொல்ல போறது இல்லை. எந்த பெண்ணும் இப்படி சொல்ல போறது இல்லை. அவங்க பேசும்போதே அவங்க ஒரு குரல்ல ஒரு நடுக்கம், உடல்ல ஒரு நடுக்கம் எல்லாமே தெரியுது. அந்த பெண் அவங்க பக்கம் தான் நம்ம நிக்கிறோம். அவங்களை நம்ம வந்து எதிர்த்தெல்லாம் நம்ம நிக்கல. ஆனால் அந்த நீதின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க வந்து கிடைக்கணும். அவங்களுக்கும் நீதி கிடைக்கணும். பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதையும் தடுத்து நிறுத்தணும். இது அவங்களுடைய கடமையா இருக்குங்கிறது தான் நம்ம இங்க பதிவு பண்றோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, இப்போ வந்து இந்த மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புகார் எழுப்பிட்டாங்க. அது கேஸ் ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் இங்க யூனியன்ல இருந்து அவரை ஒதுக்கி வைப்பாங்களா? அவர் வந்து இனிமே இந்த யூனியன்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது நடக்குமா? யாரை ஒதுக்கி வைப்பாங்க? மியூசிக் டைரக்டர். சார், நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. இசையமைப்பாளர் சங்கம் மட்டும் இல்லை, இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இன்னும் எல்லா ஃபைட்டர்ஸ் யூனியன் இருக்கு, டான்சர்ஸ் யூனியன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ நியாயமா பார்த்தீங்கன்னா இது புகாரா வந்து அவங்க கொடுக்கல. அட்லீஸ்ட் இது வந்து மியூசிக் அசோசியேஷன் கொண்டு போயிருக்கலாம், அங்க அவங்களுடைய சங்கத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் நான் பாட போன இடத்துல புகார் செஞ்சு பாலியல் துன்புறுத்தல் பண்ணாரு, தொழில் நடக்கிற இடத்துல தானே பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது புகார் பண்ணிட்டு கொடுத்துருக்க முடியும். அந்த புகார் அவங்க எடுத்திருப்பாங்க, விசாரிச்சிருப்பாங்க. ஒருவேளை நியாயம் இருக்கு, அதுல வந்து சரி இருக்கு அப்படின்னா அவங்களே கூட வந்து இது போலீஸ்ல கொடுங்கம்மா, இன்னும் வலுவா இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்பவே வந்து நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அப்பவே அந்த இசையமைப்பாளர் வந்து இசையமைக்காத அளவுக்கு வந்து தடைகள் பண்ணியிருப்பாங்க, சங்கத்துல இருந்து நீக்கியிருப்பாங்க. எது வேணா நடந்திருக்கும். ஒண்ணுமே இல்லை சார். ஜனநாயகன் படம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து லீக் ஆயிடுச்சு.
அது எடிட்டர் ட்ரேபிள்ல இருந்து தான் லீக் ஆயிருக்கு. அது வந்து ஒரு ஃப்ரீலான்சர் எடிட்டர் வந்தாரு, அவர் வந்து காப்பி பண்ணி லீக் பண்ணிட்டாரு. இப்படி 1000 காரணங்கள் அதன் பின்னணியில சொல்லப்பட்டாலும் ஒருத்தர் வந்து அது சம்பந்தமா ஒரு ஃப்ரீலான்சர் எடிட்டர் கைது செய்யப்பட்டிருக்கார், ஜெயிலில் இருக்காரு, வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த எப்படி சொல்றது, எடிட்டர்ஸ் யூனியன் வந்து அந்த சம்பந்தப்பட்ட எடிட்டரை இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. அந்த யூனியன்ல இருந்து அவங்களை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதான் நடந்திருக்கு. சோ இது நடக்கும் சார். ஏன்னா நீ எல்லாருமா வந்து எப்படின்னா ஒரு நியாயம் கேட்டு போகும்போது அந்த இடத்துல நியாயம் இருக்குன்னா நியாயம் சொல்லுவாங்க. எல்லாரும் எப்படி நியாயம் சொல்லாம இருப்பாங்க? மியூசிஷியன் அசோசியேஷன் கொண்டு போயிருக்கலாம், இங்கேயும் கொண்டு போல, புகாராவும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கல, எதுவுமே பண்ணல. 7 வருஷம் கடந்துட்டாங்க, 7 வருஷம் கழிச்சு இப்ப சொல்றாங்க, இப்பயும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுதான் நம்மளுடைய வேதனைகளா இருக்கு. புரியுது. அதாவது இவங்க சொன்ன வரைக்கும் எல்லாமே சரி, அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது தான். சும்மா ஒரு பேட்டியில மட்டுமே இதை கடந்து போயிடக்கூடாது, இதுக்கான நீதி கிடைச்சாதான் அடுத்த கட்ட எந்த ஒரு தவறுகளுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட பார்வையுமே இருக்கு. பட் தெரியல, பார்ப்போம் எப்போங்கிறதா அந்த இல்ல. இது எப்படின்னா சார், இந்த பெண்மணி மட்டும் கிடையாது, பொதுவா பெண்களுக்கு பல அநீதிகள் நடக்குது. அந்த அநீதிகளை அவங்க எதிர்த்து போராடணும், வாய்ஸ் அவுட் பண்ணணும். வாய்ஸ் அவுட் பண்ணா மட்டும்தான் நீதி கிடைக்கும். அதே நேரத்துல அந்த குற்றவாளியும் தண்டிக்கப்படுவான். சோ இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் போது வேற சில பெண்களும் பாதிப்புக்குள்ளாம நம்ம வந்து பாதுகாக்க முடியும். சோ மொத்தத்துல இதுல வந்து தனக்கும் நீதி இருக்கு, சமுதாய பொறுப்பும் இருக்கு, எல்லாமே இருக்குன்னும் போது இது பெண்கள் தான். பெண்கள், அதாவது சொல்லுவாங்க பெண்கள் வந்து பலவீனமானவர்கள், அப்படி கிடையாது. பெண்கள் வந்து ரொம்ப தைரியமானவர்கள். நீங்க பல குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா வயதான காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் இறந்துட்டான்னா அந்த குழந்தைங்க பேரம்பேத்திங்களோட அவங்க அடுத்த காலகட்டத்தை அதாவது அவங்களோட அப்படியே வந்து, அதாவது இனி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு இயல்பா அது வாழ்க்கையை கடத்திடுவாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மனைவி இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கணவனால தனித்து நின்று போராட முடியாது. குழந்தைங்க இருப்பாங்க, மகன் இருப்பான், மருமக இருக்கும், மக இருக்கும், மருமக இருப்பான், பேரம்பேத்திங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனா அந்த ஆண் தனிமையை உணர்வான். மனைவி இல்லாதனால, மனைவியின் மரணத்தினால ஆண் தான் பலவீனமா இருப்பான் பல நேரங்கள்ல. பெண்கள் வந்து துணிச்சலா தான் பல நேரங்கள்ல இருக்காங்க. பெண்கள் தைரியசாலிகள், அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் ரொம்ப ரொம்ப தைரியசாலிகள். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அநீதிகளை தட்டி கேட்டாதான் அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க முடியும். புரியுது சார், ரொம்ப நன்றி. இந்த விஷயத்தை பத்தி பகிர்ந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய சினிமா சர்ச்சைகள்ல ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார்ட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி, வணக்கம்.